இப்போ வந்து நம்ம ரீஜியன் வைஸ் பார்க்க போறோம். ரீஜியன் வைஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா cannot say undecided some other parties. என்னால சொல்ல முடியல, இப்போ என்னால முடிவு எடுக்க முடியல, இல்ல வேற ஏதாவது அலைன்சஸ் வரலாம் அப்படின்னு. இதுல நாங்க என்னென்ன இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல், அப்புறம் சென்னையை எடுத்தோம்னா இதுல வந்துட்டு நிறைய அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க who having the vote right. யாருக்கெல்லாம் இங்க vote right பெர்மிட் ஆயிருக்கும் அவங்களால இருக்காங்கனால நாங்க சென்னை தனியா எடுத்திருக்கோம். அப்புறம் நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட் தமிழ்நாடுல எடுத்திருக்கோம். இப்போ இதுல மொத்தமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க கெனாட் சே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1233 பேர் கெனாட் சே என்னால சொல்ல முடியல அப்படின்ற இதுல சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 109 பேர் சொல்லியிருக்காங்க. சென்னையில பார்த்தோம்னா 368 பேர் சொல்லியிருக்காங்க. நார்த் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 449 பேர் சொல்லியிருக்காங்க. சவுத் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 139 பேர் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 168 பேர் சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸா பார்க்கணும்னா சென்ட்ரல்ல வந்து 14%, சென்னையில வந்து 30%, நார்த்ல வந்து 36%, சவுத்ல வந்து 11% அண்ட் வெஸ்ட்ல வந்து 9%. இந்த பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா நார்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதோட எந்த பர்சன்ட்ல வேணா 36% வந்துட்டு நார்த் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் நாங்க. இப்போ வந்து தனித்தனி அலைன்சஸா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பார்க்க போறோம். அதிமுக மொத்தமே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 87 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல வந்து 5 பேரும், சென்னையில வந்துட்டு 20 பேரும், நார்த் தமிழ்நாடுல வந்து 44 பேரும், வெஸ்ட் தமிழ்நாடு வந்து 18 பேரும். இதுல வந்து சவுத் சைட்ல இருந்து பார்த்தோம்னா யாருமே ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணல. இதுல வந்து இப்ப நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்க போறோம். இப்போ வந்து சென்ட்ரல்ல வந்து 6%, சென்னையில வந்து 23%, நார்த் சைடுல வந்து 50%, வெஸ்ட் சைடுல வந்து 21%. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் சைடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுல அதிகமா இருக்குன்னா 50%ல நார்த் சைடு அதிகமா இருக்கு. இப்போ வந்து பிஜேபி அலையன்ஸ் பார்க்கலாம். பிஜேபி அலையன்ஸ்க்கு வந்துட்டு 397 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சென்ட்ரல் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 34 பேரும், சென்னை தமிழ்நாடுல பார்த்தோம்னா 109 பேரும், நார்த் தமிழ்நாடுல பார்த்தோம்னா 166 பேரும், சவுத் தமிழ்ல பார்த்தோம்னா 55 பேரும், வெஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தா 33 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம இப்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம். சென்ட்ரல்ல வந்து 8%, சென்னையில வந்து 27%, நார்த்ல வந்து 42%, சவுத்ல வந்து 16% அண்ட் வெஸ்ட்ல வந்து 9% பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுலயும் பார்த்தோம்னா நம்ம நார்த் சைடு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. விச் இஸ் அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா 42 பேர் பர்சன்டேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்க வந்து 409 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அத சென்ட்ரல்ல இருந்து 34 பேரும், சென்னையில இருந்து 133 பேரும், நார்த் சைட்ல இருந்து 185 பேரும், சவுத் சைட்ல இருந்து 37 பேரும், வெஸ்ட் சைட்ல இருந்து வெஸ்ட் தமிழ்நாடுல இருந்து 20 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து 5%, சென்னையில இருந்து 33%, நார்த் சைட்ல இருந்து 45%, சவுத் சைட்ல இருந்து 9%, வெஸ்ட் சைட்ல இருந்து 3%. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம நார்த் சைட்ல இருக்கவங்க வந்துட்டு அதிகமா இருக்காங்க. விச் இஸ் 45% அதிகமா இருக்காங்க அப்படின்னு நாங்க எங்களோட சர்வேல இருக்கு. இப்போ பேஸ்ட் ஆன் தி ரீஜியன்ல வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம். சென்ட்ரல்ல எடுத்துட்டோம்னா கெனாட் சேல வந்து 109 பேரும், டிஎம்கேல வந்துட்டு ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து 5 பேரும், பிஜேபியில வந்து 34 பேரும், டிஎம்கேல வந்து 34 பேரும், டோட்டலா 182 பேர் இருக்காங்க. இப்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கெனாட் சேல 59%, ஏடிஎம்கேல வந்து 3%, பிஜேபியில வந்து 19%, டிஎம்கேல வந்து 19% இருக்காங்க. இப்ப சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 368 பேர் இருக்காங்க, ஏடிஎம்கேல பார்த்தோம்னா 20 பேர் இருக்காங்க, பிஜேபியில பார்த்தோம்னா 109 பேர் இருக்காங்க, டிஎம்கேல பார்த்தோம்னா 133 பேர் இருக்காங்க. டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்தோம்னா 630 பேர். இதுல பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில இருந்து 58 பேரும்,
58%, ஏடிஎம்கேல இருந்து 3%, பிஜேபில இருந்து 17%, டிஎம்கேல 21% பேரும் இருக்காங்க. இப்ப நார்த் சைடு வருவோம். நார்த் சைடுல பார்த்தோம்னா cannot say என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து 449 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து 44 பேர் இருக்காங்க. பிஜேபில வந்து 166 பேர் இருக்காங்க. டிஎம்கேல வந்து 185 பேர் இருக்காங்க. டோட்டலா பார்த்தோம்னா 844 பேர். இப்ப பர்சன்டேஜ் வைஸ் இந்த நார்த்ல பார்த்தோம் அப்படின்னா cannot say 53%, ஏடிஎம்கேல வந்து 5%, பிஜேபில வந்து 20%, டிஎம்கேல 22% பேரும் இருக்காங்க. இப்போ சவுத் சைட்ல பார்த்தோம்னா 139 பேர் வந்து cannot sayல வந்து 139 பேர் 130 பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல பார்த்தோம்னா 0. நம்ம சவுத் சைட்ல பார்க்கணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணதே 231 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது cannot sayல வந்து 139 பேரும், ஏடிஎம்கேல வந்து 0 மெம்பர்ஸும், பிஜேபில வந்து 55 பேரும், டிஎம்கேல வந்து 37 பேரும் பார்ட்டிசிபேட். இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா cannot sayல வந்து 60%, ஏடிஎம்கேல வந்து 0%, பிஜேபில வந்து 24%, டிஎம்கேல வந்து 16% பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நம்ம சவுத் சைட்ல பார்ட்டிசிபேஷனே கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதனால கூட இருக்கலாம் ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து 0 பார்ட்டிசிபேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்க சர்வேல நாங்க சொல்றோம். இப்போ வெஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க வந்து 139 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல cannot sayல வந்து 168 பேரும், ஏடிஎம்கேல வந்து 18 பேரும், பிஜேபில இருந்து 33 பேரும், டிஎம்கேல இருந்து 20 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா வெஸ்ட் சைட்ல வந்து பார்த்தோம்னா cannot sayல வந்து 70%, ஏடிஎம்கேல வந்து 8%, பிஜேபில வந்து 14%, டிஎம்கேல வந்து 8% பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வெஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா கொங்குபெல் அந்த சைட்ல பார்த்தோம்னா பிஜேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி மத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சர்வேலுமே வந்து பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் சைட்ல. அதுல வந்து எப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேல வந்து 8% தான் இருக்காங்க வெஸ்ட் சைட்ல. அதே மாதிரி டிஎம்கேல பார்த்தோம்னா 8% தான் இருக்காங்க. பிஜேபில பார்த்தோம்னா கொஞ்சம் 14% கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பிஜேபி வந்து கொஞ்சம் அந்த கொங்கு சைட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நம்ம சர்வேல இருக்கு. பிஜேபி வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம சர்வேல இருக்கு. இப்போ வெஸ்ட் சைட்ல எப்படி பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே மாதிரி சவுத் சைட்லயும் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து 0%, டிஎம்கேல வெறும் 16% இருக்காங்க. ஆனா பிஜேபி வந்து கொஞ்சம் 24%ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து சவுத் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால நம்ம சர்வேல வந்து பிஜேபி கொஞ்சம் சவுத் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம சவுத் சைட்ல பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து சவுத் சைட்ல அதிகமா இருக்கிறதுனால பிஜேபிக்கு அதிக பர்சன்டேஜ் வந்திருக்கலாம்.